ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எங்கே போயிட்டு இருக்கோன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கீங்களா? கோட்டி லிங்கேஸ்வர சுவாமி இருக்கு இல்லைங்களா, அங்கே தான் போயிட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கேஜப் கிட்டே போயிட்டு இருக்கோம். இப்போ வாங்க போகலாம். கிட்டத்தட்ட 2 hour ஆச்சு நாங்கள் கிளம்பி. நாங்கள் பார்த்தீங்கன்னா பைக்கில் தான் போனோம். ஒரு குட்டி கடைக்கிட்ட ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஐஸ்கிரீம் ஏதாச்சும் சாப்பிட்டுட்டு போகலான்னு சொல்லிட்டு. ரொம்ப வெயிலாக வேற இருக்குது. ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இன்றைக்கி தான் அமைஞ்சிச்சு போகிறதுக்கு. இப்போ வாங்க போகலாம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா கோயில்கிட்ட வந்தாச்சு. இங்கே பாருங்கள், லிங்கேஸ்வர ஆர்ச் இருக்குது. இதுக்குள்ளே தான் நம்ம போகணும். இப்போ பார்த்திங்கன்னா கோயில்கிட்டே வந்தாச்சு. இப்போ உள்ளே போயிட்டு வண்டி பார்க் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா அர்ச்சனை தட்டு வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டாக போகிறீங்கன்னா அர்ச்சனை தட்டு மட்டும் வாங்கிக்கோங்க. கூட சேர்த்து மாலையும் தருவாங்க. 150 இல்லைன்னா 100 அந்த மாதிரி சொல்லுவாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாங்கிக்கோங்க, அப்படி இல்லைன்னா அர்ச்சனை தட்டு மட்டும் வாங்கிக்கோங்க. ரொம்பவே கம்பல் வேறு பண்ணுவாங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க, அடிக்கடி வருவீங்களா, வாங்கிக்கோங்க அப்படின்லாம் சொல்லி கம்பல் பண்ணுவாங்க. இங்கே உள்ளே போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு 20 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. நான் 8th standard படிக்கும்போது ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்தாங்க ஒரு வாட்டி. அப்போ வந்ததோட சரி, ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அது இன்றைக்கி தான் அமைஞ்சிச்சு. இப்போ வாங்க சாமி பார்க்க நம்ம உள்ளே போகலாம். நான் பார்த்திங்கன்னா அர்ச்சனை தட்டு மட்டும் வாங்கினேன். இப்போ நம்ம உள்ளே பூஜை பண்ணிவிட்டு நம்ம வெளியில் வந்துடலாம். உள்ளேயே பார்த்திங்கன்னா கடை எல்லாமே இருக்கும், லட்டு எல்லாமே விற்பாங்க. பார்க்கவே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஏன்னா ரொம்ப நாளாக நான் போகணுன்னு நினச்சிட்டு இருந்தேன் ஒரு கோயில். இது தான் பாருங்கள், எங்கே பார்த்தாலும் லிங்கமாக இருக்குது. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆனால் நான் சின்ன வயசில் எப்படி பார்த்தோன்னோ அதே மாதிரி இருக்குது, ஒரு மாற்றமும் இல்லை. பாருங்கள், பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. எங்கே பார்த்தாலும் லிங்கம் தான் இருந்துச்சு. இப்போ வாங்க பெரிய லிங்கம் இருக்குது இல்லைங்களா, அங்கே போய் பார்க்கலாம். நீங்கள் யாரெல்லாம் கோட்டிலிங்கம் போயிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா சின்ன லிங்கம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நந்தியும் இருக்குது. பாருங்கள், சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லிங்கம் தான் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன்னா அப்போல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் தவறாமல் பார்க்கலாம். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நான் எடுத்துகிட்டு வந்துகிட்டே இருப்பேன். பாருங்கள், சுற்றி பார்த்தீங்கன்னா லிங்கம் தான் இருக்குது. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இன்றைக்கி டே எனக்கு. இப்போ வாங்க பெரிய லிங்கம் கிட்டே நம்ம போகலாம். ஸ்கூல் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா 1 ரூபாய்க்கு நான் குட்டி குட்டி லிங்கம் வாங்கிட்டு போனேன். இப்போ லிங்கம் கிட்ட 40 rupees சொல்கிறாங்க. இங்கே பெரிய லிங்கம் கிட்ட பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்து அங்கே ஃப்ரேம் பண்ணி தருவாங்க. ஒரு ஃபோட்டோக்கு பார்த்தீங்கன்னா 200 அந்த மாதிரி வாங்கிக்குவாங்க. பாருங்கள், இங்கே ரொம்ப பெரிய லிங்கம் இருக்குது. இந்த லிங்கத்துக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய தேன் எல்லாமே கட்டியிருக்கோம். சின்ன வயசில் பார்த்த மெமரிஸ் எல்லாம் எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. அந்த ஃபீல் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இங்கே ஃபோட்டோ ஃப்ரேம் எல்லாமே நம்மளுக்கு ஃபோட்டோ எடுத்து அப்படியே ரெடி பண்ணி தருவாங்க. நம்மளுக்கு வேணும்னா நம்ம ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா குதிரை சவாரி எல்லாமே இருந்துச்சு. அந்த குதிரை மேலே பார்த்திங்கன்னா KGF அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. இங்கே பாருங்கள், நிறையவே கடைங்க எல்லாமே இருந்துச்சு. இந்த மாதிரி வெளியில் எங்கேயாச்சும் போனீங்கன்னா உங்களுக்கு வேணுன்றதை மட்டும் வாங்கிக்கோங்க. ஏன்னா எல்லாத்துமேலும் ரொம்ப ப்ரைஸ் அதிகமாக இருக்கும். நம்ம நார்மலாக நம்ம ஊரில் விற்கிறத விட டபுள் மடங்காக விற்பாங்க. நான் குட்டியாக சிவலிங்கம் மட்டும் நான் ஒன்று வாங்கிட்டு வந்தேன். பாருங்கள், எல்லா பொம்மைங்க எல்லாமே இருந்துச்சு குட்டி பசங்களுக்காக. அவ்வளோதான், நம்ம எல்லாம் தரிசனம் எல்லாம் பார்த்துட்டு உள்ளே சுற்றி பார்த்துட்டு நாங்கள் வெளியில் வந்துட்டோம். இங்கே பாருங்கள், காந்தி தாத்தா மாதிரியே ஒருத்தர் நின்றுட்டு இருந்தாங்க. நான் திடீர்னு பார்த்தா அது ஸ்டாச்சுன்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறமா பார்த்தா லைட்டாக அசைகிறாங்க. அப்புறமா நாங்கள் அவங்களுக்கு கொஞ்சமாக காசு கொடுத்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அப்புறமா போகிற வழியிலே பார்த்திங்கன்னா சாப்பாடெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு போனோம். நான் தம்பிக்காக ஓட்டிகிட்டு இருந்தேன். போகிற வழியில் பார்த்திங்கன்னா வெள்ளரி தோட்டம் இருந்துச்சு. வெள்ளரிக்காய் பறிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா நாங்கள் அந்த ஆளுக்கிட்ட கேட்டுட்டு நாங்கள் ஒரு 4 காய் பறிச்சிட்டு வந்தோம். ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. நீங்கள் இந்த மாதிரி வெளியில் போகும்போது காய் ஏதாச்சும் கேட்டு வாங்கிட்டு வருவீங்களான்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் நெக்ஸ்ட்டில் பார்க்குறேன். பாய்.